தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம் உறவுகளே. பாத்தீங்களா எங்க நிலைமைய? நம்ம எவ்வளவு பெரிய இந்தியா, எவ்வளவு பெரிய நாடு. நான் இங்க நிக்கணும் நாடான ஒரு சிறிய நாட்டுல அடிமையா வேலை பாக்குறோம். இதெல்லாம் யாருனால? நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் ஒழுங்கா இருந்தாங்கன்னா நம்ம ஏன் இங்க இப்படி இருக்கோம்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்ப இன்னும் விழிச்சுக்கலன்னா நம்ம பேரன் பேத்தி எல்லாருமே இதை விட அடிமையா இருக்கிற நிலைமைக்கு ஆயிருவோம். குடிக்க தண்ணி இல்லாம தாக போறோம். இன்னும் சோறு அடுத்த நாட்டுல இருந்து சோறு வரப்போகுது நமக்கு. அவன்கிட்ட தங்கத்தை கொடுத்து சோறு வாங்கி சாப்பிட போறோம் நம்ம. அந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு ஆக விடணுமா? அப்படி ஆக விடாம எல்லா பேரும் உண்மையான தமிழனா இருந்தா எல்லா பேரும் சீமான ஆதரிக்கிறீங்க. கண்டிப்பா சீமான ஆதரிக்கிறீங்க. அவரை தவிர வேற எவனு இப்போதைக்கு ஊழல் லஞ்சம் எதுலயுமே மாட்டாத ஆளு எவனுமே கிடையாது. எல்லா பேரும் ஊழல்ல மாட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து இப்ப எனக்கு வயசு 45. இது வரைக்கும் நான் கமல் ரசிகர். கமல் அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இது வரைக்கும் உங்க உண்மையான ரசிகர் உண்மையா இருந்தா நீங்க உங்க பேட்டியை கேட்டேன் தொலைக்காட்சியில. சாதிக்கு எவன் சாதியை பத்தி பேசாத தலைவனா இருக்கணும், அவன் தான் எனக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க சொன்னது உண்மையா இருந்தா கண்டிப்பா நீங்க சீமான ஆதரிக்கிறீங்க. நீங்க ஆதரிக்கணும். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உண்மையிலே தமிழனுக்கு உதவி செய்யறாந்தா நீங்களும் ஒரு தமிழன் உதவி செய்யறாந்தா கண்டிப்பா ஆதரிங்க. இன்னொன்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த எடப்பாடி நம்ம ஊர்ல ஆளுங்கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க நம்ம நேரடியா பேசினா சீமா வளர்ந்துருவான், நம்ம நேருக்கு நேரம் எழுத்து பேசினா சீமா வளர்ந்துருவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ணனை வளர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் தேவையில்லை. நீங்களே மறைமுகமா நீங்களாம் சும்மா ஒரு பக்கம் வில்லைங்க தான். நேரடியான வில்லைங்க கூட நீங்களே அனுப்பி வைக்கிறீங்க. நீங்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க. நேரடியா பெரிய வில்லன்ட்ட மோதுறதுக்கு நீங்க தான் வழி வகுத்து கொடுக்குறீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு இதே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுக்கு நேரடி வில்லனுக்கு மோத வைக்கிறது நீங்களே வழி பண்றீங்க. மேற்கொண்டு நீங்க மோத முடியாது அவங்கிட்ட. ஏன்னா நீங்க பூரா ஊழல்ல மாட்டி அவன் காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஜெயலலிதா காலில் விழுந்தீங்க, ஜெயலலிதா ஹெலிகாப்டர் காலில் விழுந்தீங்க, ஜெயலலிதா நடந்து போற வாகனத்து காலில் விழுந்தீங்க. இப்போ பெரிய வில்லன் யாருன்னு நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அவன் காலில் விழுந்து கிடக்குறீங்க. எங்க நிலைமையெல்லாம் மாறணும்னா நீங்க எல்லாம் ஒளிஞ்சாதான். நீங்க ஒளிகிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். பாத்தீங்கல்ல நேற்று ஆவடியில ஒரு பையன் அசைஞ்சானான்னு பாத்தியா? எல்லாம் சாதாரணமா கூட்டின கூட்டம் இல்ல, காசு பணத்தை வாங்கிட்டு கூட்டின கூட்டம் கிடையாது. எல்லா பையனும் ஒவ்வொருத்தனும் மனசுல வெறியோட நின்னா. மழை பெஞ்சதே அவனுக்கு தெரியல. நாங்க நினைச்ச நாங்க தாங்க மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறோம்னு. ஆனா அவன் நேத்து ஒருத்தன் கூட அசையல. வாயில பல்லு இல்லாதவன் கூட செல்லு வச்சிருப்பான். ஆனா அந்த செல்லு நனைஞ்சிட்டு கூட எவனும் கவலைப்படல. நானா அந்த செல்லு நனைஞ்சிட்டு கூட கவலைப்பட்டிருப்பேனா என்னமோ. ஆனா ஒருத்தன் நகலல. நின்னு சீமா பேச்ச கேட்டே ஆகணும். விழிப்படைஞ்சிட்டாங்க. என்ன ஒழுங்கா நீங்களா மாறிக்கிங்க, ஒவ்வொருத்தனும் மாறிக்கிங்க. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் வெறி கொண்டு எல்லாருமே ஒவ்வொரு ஆளும் வெறி கொண்டு இருக்கான். நெருப்பு ஒண்ணுதான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்தினாங்க. இப்ப நாங்கெல்லாம் மாறிட்டோம் நெருப்பா. நீங்களும் மாறுங்க. அப்பதான் இந்த பெரிய இல்லைன்னா எரிக்க முடியும். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்க வணக்கம் உறவுகளே. நாம் தமிழர், நாமே தமிழர்.